ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் கடல் பாசி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 வெங்காயம், இது கூடவே 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2 பத்து தேங்காய் எடுத்து அதையும் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வைக்காமல் ஆஃப் ஆயிலே எடுத்துருங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் சூடு இருந்ததும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு, கொஞ்சமும் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா அரைச்ச ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்து கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்ப கொதிக்க விட்டுருங்க. குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முட்டை குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.